எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த மூவி பிதா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சேராஜ் சாருக்கும் அண்ட் டைரக்ட் பண்ண சுகன் சாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப நோட்டீஸ்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் 23 அப்படின்ட்டு. இன்றைக்கி டேட்டும் 23, நான் பிறந்த டேட்டும் 23. ஸோ ஒரே 23 எனக்கு 23 ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த என்னடா ஒரே 23 இருக்குது. அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா டேட்டும் 23. ஐயோ பயங்கரமாக இருக்கு அப்படின்னு வந்தேன். அண்ட் வெரி ஹாப்பி. இன்னைக்கு ஒரு படத்தை தேட்டரில் கொண்டு வரத்துக்கு ஒரு 1.5 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு 23 ஹவர்ஸில் ஒரு படம் பண்ணி, அதுவும் லைவ்லலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பெரிய பெரிய படங்களே அதை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு, நிறைய டைலாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் இதில் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்கன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து சாம்ஸ் அண்ணா நடிச்சிருக்காரு, அண்ட் ஆதாஷ் நல்லா நடிச்சிருக்காரு, அண்ட் இன்னொரு நியூ ஆக்டர் கூட நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அவரையும் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு படம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், தேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் தேட்டருக்கு வரணும். அண்ட் ஜெனிஷ்னா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அன்னைக்கு நான் அமிகா கேரேஜ்னு அவன் சின்ன படம் பண்ணியிருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். பெரிய பேனர்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது அவர் தான் வந்து சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர், இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ, இந்த படம் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் தேட்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அவர் தேட்டர்ஸ் கொடுத்தாரு. அந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்டேஜும் கிடைக்கல உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த படமே எடுத்தவர் பேக் டு பேக் இவருக்கு இருக்கிற டார்கெட் அது ஒன்று தான். ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸே இல்லை தமிழ் சினிமாவில், நிறைய பேர் இல்லை. ஸோ இதை தாண்டி ஒருத்தங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தேட்டர் கொடுத்து அவங்கள அழகு பார்த்து உட்கார வச்சு என்ன ப்ராஃபிட் வருதோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசே ரொம்ப பெருசு. அது ஜெனிஷ்னாவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த ஹோல் டீமுக்கும். அண்ட் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை துறை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த படத்தை நல்ல இடத்துல சேர்த்து வைங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மொத்த டீமுக்கும் பிதா டீமுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஒரு பெரிய ஹீரோன்ற ஒரு அந்தஸ்தை விரைவில் அவன் அடைவான்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் நண்பா, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி.